ஒப்புக் கொடுப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையிலே பல சூழ்நிலைகளிலே நடைபெறுகின்றது. ஒப்புக் கொடுப்பது என்பது என்ன? எனது பொருளை, நான் உபயோகப்படுத்தும் எனது பொருளை நீங்கள் உபயோகியுங்கள் என்று ஒப்புக் கொடுப்பது போல, எனக்கு என்று அது கொடுக்கப்பட்ட பொருள்தான், நீங்கள் அதை பயன்படுத்துங்கள். ஒப்புக் கொடுப்பது, அதை கொடுத்து விடுவது. இதுபோல வாழ்க்கையின் பல சந்தர்ப்பங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒப்புக் கொடுத்தல் நடைபெறுகின்றது. ரோமருக்கு எழுதின அந்த நிருபத்திலே 6வது அதிகாரம் 16வது வசனம், மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கானாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஆனாலும் எதற்காக கீழ்ப்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்புக் கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்ப்படுகிற அடிமைகளா இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? நன்மை செய்வதற்காக இந்த சரீரத்தை நாம் உடன்படுத்துகிறோம், அதற்கு நாம் ஒத்துக்கொள்கிறோம். அப்படியானால் அது நீதியை விளைவிக்கிறது. அசுத்தத்திற்கு, பாவத்திற்கு நம்முடைய இந்த உடலை, நம்முடைய ஆன்மாவை, நம்முடைய சிந்தனையை நாம் ஒப்புக் கொடுக்கிற பொழுது, நாம் அதை நம்முடைய வாழ்க்கையில அனுமதிக்கிற பொழுது, அதற்கு நம்முடைய ஒப்பந்தத்தின்படி அது நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறது. அருமையானவர்களே, நன்மையோ தீமையோ, பாவமோ பரிசுத்தமோ, எதற்காக நாம் நம்மை கையளிக்கிறோமோ அதனால்தான் அதிலே அந்த காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நடத்த முடிகிறது. நாம் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அதை மீறி அங்கே ஒரு கீழ்ப்படிதலோ ஒரு பாவமோ அங்கு நடைபெறுவதாக இல்லை. இப்படியாகத்தான் வேதாகமம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாக பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படிக்கு முன்னே நீங்கள் உங்கள் அவயவங்களே அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமையாக ஒப்பு கொடுத்தது போல இப்போது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயவங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்பு கொடுங்கள். இது ரோமர் 6வது அதிகாரம் 19வது வசனத்திலே இருக்கிறது. நாம் ஒன்றை செய்யும்படி ஒப்பு கொடுக்க வேண்டும். நீதியை நிலைநிறுத்த, பரிசுத்தத்தை நிலைநிறுத்த நாம் நம்மை இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம். உங்கள் மூலமாக, என் மூலமாக தேவாதி தேவன் அந்த புதிய பலனை தருவாராக.